ஹலோ மனோஜா, என்ன கடைக்கு வந்த நீ இல்லை? சூர்யா சொன்னார் நீ வெளியில் போயிட்டு. அது அம்மா கிட்ட சொன்னேன். சூர்யா உங்களை பற்றி கேட்டாமா, ஏன் வெளியில் வருது? நான் யார் செவத்தவனாங்க? கார்த்திகேயனோட கங்காக்காருன்னு வாங்க அம்மா. அப்புறம் இது சூர்யாவை கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சொத்து வேணும் தான் எடுத்து கொடுத்தேன். சொத்து மேலே ஆசை இல்லை, நான் பையன் இல்லை. நான் இவங்க சொத்துக்கு எதுக்கு ஆசைப்படுறேன்? எங்கள் அப்பா அம்மா என் பேரில் சொத்து எழுதி தரலாம், அது வேறு விஷயம். எதுக்கு அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறோம்? அடுத்தவங்க சொத்துக்காக ஆசைப்படுறது அடுத்தவங்க ஆசைப்படுவாங்க. அதனால் எனக்கு இல்லை கண்டா, அதனால் சொத்தே வேணாம்னு எழுதி கொடுத்தேன். ஒரு வீட்டில் 2 வருஷம் இருக்குல்ல, இவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்குல்ல, அந்த பொண்ணு வேறு நல்லபடியாக தானே இருக்குது. அவங்களுக்கு எடுத்தோம், அவங்க தான் கேட்டாங்களே, எடுத்துகிட்டு போட்டோம். அவங்களுக்கு உரிமையான சொத்து. அவ்வளோ சேரு சொத்தை வச்சுட்டு என்ன படிக்க வைக்கிறாங்க, எனக்கு அதை வச்சு காப்பாற்றுறாங்க, சோறு போட்டு காப்பாற்றுறாங்க, செலவில் பார்த்துக்கிறாங்க, தங்கையிடம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்னடா அதுக்கு மேலே என்ன? அந்த முன்னாள் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி பிள்ளைங்களை வரும், காப்பாற்றணும், ஓடி ஆடி உழைச்சி காப்பாற்றணும். அந்த இதெல்லாம் இல்லை. நான் நிம்மதியாக டிவி பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு கோர்ட்டு கேஸ் அனுபவம் கிடச்சிருக்குடா. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். கோர்ட்டு கேஸ்லேருந்து ஜெயிச்சு மீண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்ன? எல்லாம் பணம் தானடா. பணத்துக்கு மேலே வேறு என்ன இருக்குது? அதே மாதிரி நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறேன். இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருந்தால் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியாது, பிச்சு பிடுங்க, தூங்குறது கூட டைம் இருக்காது. அதே மாதிரி பண தேவையும் எனக்கு இல்லை, நிம்மதியாக இருக்கேன். இது நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறேன். அவள் போனால் எனக்கு நல்லது தான். லட்சுமி அக்கா போனால் எனக்கு நல்லது தான்.